உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஒரு 10 நிமிஷம் கை தட்டினோடனே பயங்கரமான பெயின். உண்மையிலே சொல்கிறேன், இதுக்கு மேலே தூக்க முடியாது. பாஸ்டரையாக தான் எனக்கு இந்த 1.5 வருஷமாக கொஞ்சம் மேலே கதவை தாப்பாக திறக்க முடியாது. பாஸ்டர் தான் திறந்து விடணும். கனமானது எதையும் தூக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த கழுத்தோட இந்த ஒரு கை ஃபுல்லாக, இந்த முதுகு ஃபுல்லாகவே பெயின். இந்த 1.5 வருஷமாக அருமையான பிரதர் அவங்க வந்து ஒரு உண்மையிலே ஒரு வெளிப்பாடாக எலும்பிலே உள்ள பலவீனங்கள், எலும்பில் உள்ள அந்த நோய்களை கர்த்தர் இந்த தினத்தில் விடுதலையை கொடுக்குறாருன்னு சொன்னார். அதுக்கடுத்து தசைகளில் உள்ள எல்லா வழிகளையும் நீக்கிறாங்க. பிரதரோட அந்த தீர்க்கதரிசன வார்த்தையினாலே அதை ஜெபிக்க பொழுது கர்த்தர் எனக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தார். கர்ப்பப்பையில் கட்டியிருக்கிறாங்க, வயிற்றில் கட்டியிருக்கு. நான் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி போனால் 4th ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு. முடியெல்லாம் கொட்டிடுச்சு, ஒன்றுமே கிடையாது, நான் 0 ஆகிட்டேன். ஸ்டேஜ் எங்கே இருக்குது, கர்ப்பப்பையில் இருக்கா இல்லை வயிற்றில் இருக்கா, எந்த பகுதியில் இருக்குன்னு அவங்களாலையும் கெஸ் பண்ண முடியல. ஆனால் ப்ளீடிங் போயிட்டே இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணி 2-3 நாளில் நீங்கள் வந்துடுங்க ஆப்ரேஷனுக்கு. டைரெக்டாக என்ன பண்ணிடுங்க, பேமெண்ட் கட்ட சொல்லிட்டாங்க. இத்தனை லட்சம் ஆகும், கவுண்டரில் கட்டிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் தகப்பன்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று எனக்கு வரும். ஆனால் அந்த நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தும் போது லாஸ்ட்டாக ஒரு அனாய்ட் பண்ணி ஒரு கிளாத் கொடுத்தாரு. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஜோம் பண்ணுங்க, இதுலேருந்து வல்லமை புறப்பட்டு ஹீலிங் உண்டாகும் அப்படின்னாரு. அந்த கர்ச்சீஃப் வச்சா அடுத்த நிமிஷம் அப்படியே பிளட்டு சதை அந்த கட்டி உடஞ்சி வீடே நிறைஞ்சிது. நான் உக்காந்துருந்த பிளேஸே நிறைஞ்சிச்சு. படுத்தா எந்திக்க முடியாது, 8 வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கை தூக்க முடியாது, கை தூக்க ஆரம்பித்தேன். சரி செக் பண்ண போகலாம். இவர் சொன்னார், இல்லை டாக்டர், சும்மா செக்அப் பண்ணிட்டு போகலாம். இன்னும்மா சொல்கிற, சாகிற சிச்சுவேஷனில் இருக்கிற என்ன வந்து செக்அப் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறிய அப்படின்னா, படுமா. எதுவுமே அவருக்கு தெரியல. உடனே 10-15 டாக்டர் என்கிட்ட கூடிட்டாங்க. கூடி என்ன நடந்துச்சு அவங்கள கூப்பிடு இவங்கள கூப்பிடுறாங்க. நான் ரிலாக்ஸாக படுத்திருந்தேன். எனக்கு தான் தெரியுமே நான் ஹீல் ஆகிட்டேன்னு. நான் ரிலாக்ஸாக 2 கையையும் உயர்த்தி என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா, நீ கும்பிடுற கடவுள் நல்ல கடவுள், கடவுள் நல்ல கடவுள். நாங்கள் உயிரோடு இருக்கிறது, நாங்கள் வாழ்கிறது, நான் வந்து இங்கே இருக்கிறவங்கள்ட்டையும் சரி, நான் பார்க்குற பாஸ்டர்ஸும் சரி, நீங்கள் வாழணும்னா நீங்கள் இந்த ஒரு சத்தியத்தை கேட்கணும்.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே